ஸோ ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து 9th காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீடியோ போட்டேன். மெயின் சேனலில் வந்து இப்போது ஸ்ட்ரைக்கில் இருக்க 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து ரிலீவ் ஆகும். ஸோ எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதுக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து புரியும். என்ன விஷயம் அந்த வீடியோவில் சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலி இது வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம். இதை சால்வ் பண்ணுறதை விட்டு கம்ப்ளீட்டாக வேணாம் அப்படின்றதுல எனக்கு வந்து வேணான்னு போகிறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ரெண்டாவது விஷயம், இது எப்படி நம்ம பாசிட்டிவாக நடத்துகிறது, எப்படி 2 பக்கமும் உங்களுக்கும் வீடியோ வர மாதிரி எனக்கும் அதுக்கு எதாவது ஸ்பென்ஸ் வர மாதிரி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேரும் சொன்னாங்க. ப்ளஸ் இந்த ஒரு லெகசி 2 வருஷம் கிட்டே நம்ம பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். த்ரோன் ஆஃப் ஸ்டீல் முடிச்சிட்டோம். ஷேலோ ஸ்டார் பிடிடிஎஸும் போயிட்டுருக்கு. பிடிடிஎஸும் முடிய போகுது. அந்த நேரத்தில் விடுறதுக்கு எனக்கு வந்து மனசு இல்லை. இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஃபைனலாக ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. ஸோ என்ன விஷயம்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ளஸ் வந்து கால் பண்ணி பேசினாங்க, வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணாங்க. ஸோ காப்பிரைட் இஷ்யூ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து ஐடியா கொடுத்தாரு. அப்படின்னா, இப்போ டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணலாம் ப்ரோ, லைக் ப்ரீமியம் அந்த மாதிரி ஒரு பேசிக் அமௌண்ட்டு மட்டும் வச்சு ரொம்பலாம் அதிகமாக வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசணும். அது ஒரு நல்ல ஐடியாவுமே இருந்துச்சு. இப்போ வீக்லி பிடிடிஹெச் இல்லை ஷேலோ ஸ்டார்ஸ் வருது அப்படின்னா எடிட் பண்ணி நான் போட்டு அதுக்கு ஒரு பேசிக் அமௌண்ட், அது நான் என்ன எவ்வளோ அமௌண்ட் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10-20 அந்த ரேஞ்சு தான் இருக்கணுங்கிறது என்னோட ஒரு விருப்பம். ப்ளஸ் அதிகமாகலாம் அமௌண்ட் வாங்கி நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இது ஃபஸ்ட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் வில்லிங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஏன்னா இதுவுமே எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இது வந்து ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் எனக்குமே வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தால் தான் என்னாலுமே எக்ஸ்பென்சஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால் டெலகிராமில் போட்டு அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா கூட ஓகே தான், தட்ஸ் வில் பி ஃபைன் டு மீ. ஸோ பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்கு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் வச்சு தான் வந்து ஓகே இதை அடுத்த கடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாமா, இந்த ஐடியாவை போகலாமாங்கிறத நான் வந்து முடிவு பண்ணுவேன். பார்க்கலாம் எப்படியா ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. தேங்க்யூ ஆல். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.